மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஆக்ஷன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ARAI ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தொச்சிகி ப்ரிஃபெக்சரில் இருக்குதுங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த தொச்சிகி ப்ரிஃபெக்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இப்போ கார் வேணுமா கார் ஆக்ஷன்ஸில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பெரிய ட்ரக் வேணுமா ட்ரக் ஆக்ஷன்ஸில் கிடைக்கும். இல்லை இந்த ஜூக்கி அப்படின்வாங்க இந்த புல்டோசர் மாதிரி மண் வாடுறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான வாகனங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான வாகனங்களும் டிராக்டரோட உபகரணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஸோ இங்கே இப்போ நான் வந்து ஓகத்தா பஸ் அப்படின்வாங்க, அதாவது ஒரு பெரிய பெரிய பஸ்ஸுங்களை வந்து ஒரு 53 சீட்டரு அபோவ் 45 சீட்டர் இருக்கிற பஸ்ஸை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். சரி வாங்க உள்ளே போயிட்டு என்ன மாதிரி வாகனம் இருக்குது அப்படின்றத பற்றி போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜப்பானுடைய வாகனங்கள் அப்படின்னாலே வெளிநாட்டு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே வாகனங்களை இன்ஸ்பெக்ஷன் அப்படின்வாங்க இயர்லி. இப்போ பஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் இன்ஸ்பெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோட்டினுடைய தரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இங்கே அதிகமாக இப்போ செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள்ன்றது இந்த நாட்டிலேருந்து ஜப்பான்லேருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா M1 H1 இதில் தான் வந்து உங்களுக்கு ஓகத்தா பஸ்ஸு அப்படின்றதெல்லாம் நிற்குது அப்படின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள் M1 H1 போட்டிருக்கீங்களா, ஓகத்தா ட்ரக்கு கார்னர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட இது உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கோகத்தா அப்படின்னா உங்களுக்கு பிலோ வந்து 20-25 சீட்ரு அந்த மாதிரியான வண்டிங்க வந்து கோகத்தா சின்ன வண்டிங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெரிய பஸ்ஸு தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரக்கு பார்த்தீங்களா, அப்படியே லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்ன, இது ஹீனோவுடையது. ஸோ இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷனுக்கு இது எந்த நாளுக்கு வந்து இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் டேன்னு இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்கெல்லாம் ஆக்ஷனுக்கு வரும். வண்டிங்களை நம்ம முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்து எந்தெந்த வண்டிங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 வண்டி அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ ஆக்ஷனுக்கு வரும்போது நம்ம அப்பத்துலேருந்து பிட் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஆக்ஷன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து ரொம்ப வழியும். ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் சென்டருக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நான் ஏதோ பாகிஸ்தானுக்குள்ளே வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலானவர் வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. முஸ்லீம்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ தான் வந்து தெரிஞ்சுது இவங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. பாகிஸ்தானியர்கள் நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வாகனங்களை வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய வாகனங்கள்லேருந்து சின்ன வாகனங்கள்லேருந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க அவங்களும். பஸ் எல்லாம் டோர் திறந்தே வச்சுருக்குறாங்க, யார் வேணாலும் போய் பார்க்கலாம் போல இருக்குது. இது என்ன இது இப்படி அடி வாங்கியிருக்குது வண்டி, சொம்பு அடி வாங்கிக்கிற மாதிரி அடி வாங்கியிருக்குது பாருங்கள். டியூப் லைட் போட்டுருக்குறாங்க உள்ளே. மொத்தமாக வந்து பட்டி டிங்கரிங் வந்து பாட்டி வச்சுக்கிறாங்க போல இருக்குது. ஸ்ப்ரே பெயிண்டிங்லாம் யாரோ வந்து விளையாட்டாக அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கும்பிள்லாம் இல்லை, எல்லாம் பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ராப்பு லெவலுக்கு போகிற பஸ்ஸு வந்து ஒன்று ஸ்க்ராப்புக்கு போனால் போயிடும், இல்லைனா வந்து வித்துரும் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்தால் மிக்ஸிபிஷி இது வண்டி அப்படி. இதுக்கு நேவிகேஷன்லாம் வேறு இருக்குதுங்க. நேவிகேஷன் இருக்குது. வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிதுன்னு பார்க்கலாமா. 9,73,000 இங்கே பாருங்க, 9,73,300 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஓடாமீட்டர்லாம் டேம்பர் ஆகிருக்கு அப்படின்னா டேம்பர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க. இங்கே பாருங்கள் வண்டிக்கான பவர் விண்டோ சிஸ்டம் எல்லாம் வந்து இது எப்படியும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து பஸ்ஸுன்னு நினைக்கிறேங்க. என்ன மாடல்னு தெரியல. பஸ்ஸு எப்படியும் 1999 அந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த வண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இது பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 53 சீட்டர் பஸ்ஸுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஸ்பீக்கர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீக்கர் இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் உட்கார்றவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குங்க வண்டி. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இங்கே பாரு கால் வைக்கிறதுக்குலாம் இருக்குடா. இங்கே பார்த்தீங்களா கால் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக. அது இல்லாமல் புஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புஷ்பேக் இங்கே இருக்குது பாருங்கள். இவர் புஷ்பேக் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் புஷ்பேக் ஆகுதுன்னு காட்டுறேன். ஆனால் வண்டி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு 1999 அந்த லெவலில் இருக்கும் இந்த வண்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே சீட்டு எல்லாம் உட்கார்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரொம்ப வந்து பேட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. என்னென்னா எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது தான் ரொம்ப குப்பை கலீஜாக இருக்கிற மாதிரி தெரியுது வண்டி.
ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அட்ரஸ்லாம் வேறு இருக்குது. எந்த அளவுக்கு அப்போவே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பஸ்ஸுங்களை. பாடி பில்டிங்கில் இப்போ மிக்ஸிபிஷி, இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம வெளியில் கொடுத்து நம்ம பாடி பில்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, சேஸ் வாங்கி நம்ம வெளியில் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸிபிஷி அப்படின்னா மிக்ஸிபிஷியே வந்து பண்ணுறாங்க, பாடி பில்ட் பண்ணுறாங்க. ஹீனோ அப்படின்னா ஹீனோவே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. சரி வாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சீட்டு இருக்குது. வண்டியில் என்னடா இது, ஏதோ லிவர்லாம் இருக்குது. என்ன லிவர் இது? ஓ, அப்படி மடிச்சிக்கிற மாதிரி. ஓ, எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கான லிவர் அது. இங்கே பாரு, எமர்ஜென்சி டோர் இருக்குல்ல, அப்போ வந்து இந்த சீட்டை மடிச்சிக்கிட்டு வெளியில் அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த ரூட் வச்சுருக்குறாங்க இங்கே. இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஓகே தாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த வண்டி ஷாக்கன் அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து போட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஷாக்கன் அப்படின்னும் போதே உங்களுக்கு இந்த வண்டிக்கான ரோட்டில் ஓடுறதுக்கான தர சான்றிதழ் இல்லைங்களா, அது தரமாக இருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணும்போது உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றி ஆகணும், இப்போ இன்ஜினில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி மாற்றினதுக்கு அப்புறம் தான் இவங்ககிட்டேருந்து நம்ம இது வாங்க முடியும், அப்ரூவல் வாங்க முடியும். அதனால் ஒரு சில வண்டிங்க வந்து ரொம்ப பழசாக இருந்ததுன்னா இங்கே அப்ரூவல் வேறு கொடுக்க மாட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் பாருங்கள் கூலர்லாம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலர் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பாருங்கள் சுட தண்ணியை நம்ம வச்சுக்கலாம். சுட தண்ணிக்கான ஹீட்ரு வச்சுருக்காங்க, கூலர் வச்சுருக்காங்க இந்த வண்டியில். அதுக்கடுத்தது இது என்னது, அம்மாடி, தண்ணி வந்து சுட தண்ணியை நம்ம இது வழியாக இங்கே பிடிச்சிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப பழைய வண்டி. இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னா தலையில் துண்டு தான் போட்டுக்கணும், ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா. 2 மானிட்டர் இருக்குங்க. அங்கே ஒரு மானிட்டர், அங்கே பாருங்கள், அது சென்டர் இருக்குது இல்லைங்களா, சென்டரில் ஒரு மானிட்டர் இருக்குது, அது இங்கே ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஆனால் என்னென்னா எக்ஸ்டீரியர் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கலீஜியாக இருக்குது. இது பாருங்கள், அப்பா எமர்ஜென்சி கிட்டெலாம் வேறு வச்சுருக்காங்க. கியர் வண்டி மேனுவல். ஓகே சரி வா, அடுத்த வண்டி போய் பார்க்கலாம் வா. ஸோ வாங்க, இன்னும் நம்மளுக்கு ஒரு சில பஸ்ஸுங்கள்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயர் எப்படி இருக்குது பாருங்கள், டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது. டயர் நல்லா தாங்க இருக்குது, டோயோ டயர் தான் போட்டிருக்காங்க, டயர் நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, ஓ இதுதான் வந்து டீசல் போடுற இடமா தள்ளு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே பரவாயில்லைங்க. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அப்படி நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. நல்ல லக்கேஜ் வந்து கம்பார்ட்மெண்ட் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஓ தூக்கிட்டாடா சிங்கண்டா நீ டே, அப்பா ரொம்ப திறமையாக தூக்கிட்டடா. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இந்த வண்டியில். வாங்க ரியர் டயர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரியர் டயருமே நல்லா தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டயருக்கு என்னங்க குறை, நல்லா அருமையாக இருக்குதுங்க. எத்தனை வருஷம் தான் தெரியல டயரு, அது பார்த்தா இங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே எழுதியிருப்பாங்க இந்த நம்பர், 2016 டயர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், 4216ன்னு போட்டிருக்கு. இது 2016 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை நான் தப்பாக சொன்னேன்னா நீங்கள் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். வண்டி சஸ்பென்ஷன் பாருங்கள், ஏர் சஸ்பென்ஷன் தான். இங்கே பாருங்கள் வண்டி சஸ்பென்ஷன், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியல, எதை வந்து பார்க்கறது எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அதனால் என்னால் கரெக்டாக வந்து சொல்ல முடியல. ஏன்னா இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே, நம்ம கதை முடிஞ்சுது. இங்கேயும் வந்து டோர், எப்பா என்னடா இது எதுக்குன்னே தெரியல, இது பெயிண்ட் டப்பாலாம் வச்சுருக்கிறாங்க. அப்பா வண்டி பாருங்கள், வெளிப்பக்கத்தில் ஸ்பீக்கர்லாம் இருக்குதுங்க, ரியர் கேமரா இருக்குது. ஆனால் வண்டி பார்க்கறதுக்கு தான் வெளியில் எக்ஸ்டீரியர் ரொம்ப கலீஜியாக இருக்குதுங்க. மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாக வந்து இங்கே ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது யாரோ ஸ்ப்ரே பெயிண்டிங் வச்சு விளையாடி இருக்கிறாங்க. அது இன்னமும் ஒரு சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸு வெளியில் பார்க்குறது சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸு மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு பஸ் இருக்குது பாருங்கள், இசுசு காலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவங்க இந்த பஸ் எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலாமா. இந்த வண்டி 4384, இது வந்து 29ஆம் தேதி வந்து ஆக்ஷனுக்கு வருது. இந்த வண்டி நம்ம ஆக்ஷனில் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஷாக்கன் பண்ணோம். இந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க, நாட் பேடு. டயர் நல்லா இருக்குதுங்க. ஓகே, இதுவுமே உங்களுக்கு வா, உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்டு நல்ல கம்பார்ட்மெண்ட் இருக்குது. 2 கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல லக்கேஜ், 30 பேர்னா விட சாலிடாக நீங்கள் லக்கேஜ் வந்து ஏற்றலாம்.
ஏதோ டேப்பெல்லாம் போட்டு அடிச்சு வச்சுருக்குறாங்க. திருட்டு வண்டியாக இருக்குமா தெரில. வண்டி விற்கும் போது டேப் போட்டு அடித்து குத்துருப்பாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், இது நாட் பேடுங்க. வண்டி ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. என்ன இந்த வண்டியெல்லாம் என்ன ரேட்டுக்கு வரும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன்னா, ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12 லட்சம் அந்த திட்டம் தான். இங்கே பாருங்கள், பாடி ஃபுல்லாக எந்தளவுக்கு அடிவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பாடி ஃபுல்லாக காலி. டிங்கரிங் பார்த்து ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இந்த பாடி. அப்படியே அப்படியே தள்ளலாம் அப்படியே வருதுங்க. இங்கே வேறு கொட்டுதுங்க, பொலன்னு கொட்டுதுங்க. வேணாம். ஸோ இதோட இதுவுமே வந்து ஏர் சஸ்பென்ஷன் தான். அஃப்கோர்ஸ் இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷனு, இந்த லிங்க் ராடு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். டயரு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கமும் இருக்குங்க. அப்படி இந்த பக்கமும் நம்ம லக்கேஜை வந்து ஏற்றலாம். ஓகே வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வண்டி ரொம்ப டொக்கு வாங்கிருக்குது வண்டி. ஓகே, என்ட்ரன்ஸு இதெல்லாம் ஆட்டோ டோர்ஸ் தான் எல்லாமே. இசுசுவோட இது வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எல்லாம் உங்களுக்கு இங்கேயே இருக்குது. கேசட் தான் இருக்குது. இங்கே பாருங்க, அந்த காலத்து கேசட்டுங்க இது. சிடி கூட கிடையாதுங்க. இது வச்சு என்ன பண்ணுறது நம்ம? இன்னும் எஸ்டி கார்டு போகிறதுக்கெல்லாம் வழி வச்சுருக்காங்க போல இருக்குது. தெரில என்னென்னு. இங்கே பாருங்கள், எஸ்டி கார்டெலாம் போட முடியும் போல இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள், வண்டிக்கான சாவி கூட இதிலே இருக்குது வண்டியிலே. வாங்க நம்ம சும்மா ஆன் பண்ணி பார்க்கலாமா? அப்படி அங்கே பாருங்கள், முன்னாடி பாருங்கள் ஒரு சேஸ் வந்து நிற்கிது பாருங்கள். ஆமாம், ஒரு சேஸ் அப்படியே நிற்கிது பாருங்கள் பெருசாக எல்லாமே. ஆனால் இது ஃபுல்லாக நிறைய இத்து போன வண்டிங்க மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பேட்ரி சுத்தமாக காலிடா வண்டி பேட்ரி சுத்தமாக காலி. பேட்ரி செத்து போயிருக்குதுங்க வண்டியில். பார்த்தீங்கன்னா சாவி இது இங்கே இருக்குது. சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக பார்த்தா பேட்ரி செத்துட்டு இருக்குது. எப்படி இந்த வண்டியை தள்ளுன்னு போகிறதுன்னு தெரில. இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் வந்து என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. இதெல்லாம் என்ன 1995 96 அந்த திட்டம் இருக்குங்க இந்த வண்டிலாம். ரொம்ப புதுசுலாம் கிடையாது. ஓடோமீட்டர்லாம் பாருங்கள் 9,58,000 ஓடி இருக்குங்க கிலோமீட்ரு. பார்த்தீங்களா? பாருங்க, ஃபுல்லாக நம்ம இந்த ஏர் கண்டிஷனர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய சுவிட்சஸ் இங்கே வந்துருக்கு நம்மளுக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு. என்னடா ஜித்தீஷ், உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? இந்த பிடிக்குதா? பிடிக்கல. அப்பா ஒரு பஸ்ஸு வாங்கலான்னு பார்த்தா என்னடா இப்படி வந்து மாட்டுதே, நல்ல பஸ்ஸாக இருக்க மாட்டேங்குதே எப்படி. ஓகே, பட் ஆனால் இங்கே வர இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு வேறு. இசுசு காலா அப்படின்ற பஸ் இது. இந்த இடத்துல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, வேலை செய்தா போயிடுச்சான்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து கைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே கைடு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஜம்முன்னு இப்படி சாஞ்சிக்கலாம். இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி மக்கள்கிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்கலாம். இங்கே எங்கன்னா ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்களே, கண்டிப்பாக ஸ்பீக்கர் இருக்குமே. ஸ்பீக்கரை காணும். மைக் வச்சுருப்பாங்க, மைக்கை காணும். சரி விடு, பரவாயில்ல. இல்லை, இங்கே தான் எங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, அப்படியே மொத்தமாக திறந்த வழி சல்லாத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது வண்டி. ஆனால் சீட்டு எல்லாம் நல்லா இருக்குடா வண்டி பாரு, சரியான சீட்டு. இது நல்லா இருக்கு வண்டி. இன்டீரியர் உள்ளே உட்கார்றவங்களும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கர்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி வண்டிலாம் இப்போ நான் வந்து ஒரு பஸ்ஸு ஒன்று பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ வந்து ஒரு 35 பேர் வராங்க. ஒரு 8 நாள் பஸ்ஸுக்கு பார்த்தா நம்ம நெக் டு நெக்காக போய் கேட்கும்போது அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்க தெரியுங்களா? நம்ம போகிற இடத்த பொறுத்தும் அது மாறும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்சாய் அப்படின்வாங்க, ஒசாக்கா போயிட்டு, ஒசாக்காலேருந்து ஹிரோஷிமா போயிட்டு, ஹிரோஷிமாலேருந்து அப்படியே டோக்கியோ வந்து டோக்கியோவில் அப்படியே எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு பிளானு, ஒரு 9 நாள் பிளானு. அதுக்கு பஸ்ஸு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸுங்க இருக்கும், ரிசர்வ் ஆகிருக்காது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈஸியாக பஸ்ஸுங்க கிடைக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் எனக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்கும்போது ரேட் எவ்வளோன்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட டோல் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் வருங்க. அதாவது 30 லட்சம் ஜப்பானிய எண்ணு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வாங்கிட்டு ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட எவ்வளோ ஒரு அப்ராக்சிமேட்லி ரொம்ப கம்மியாக நீங்கள் டிரைவர் போனீங்கன்னா கூட ஒரு 20,000 ரூபாய்க்கு டிரைவர் இருப்பாங்க இங்கே. ஓகேங்களா? அந்த மாதிரியான டிரைவருங்களை எடுத்து இந்த பஸ்ஸு மொத்தமாக எவ்வளோ வருன்றீங்க? செகண்ட், அதாவது இந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் வந்து இது இல்லை. இப்போது
இப்போ இந்த வண்டி வந்து ஒரு 150லேருந்து ஒரு 200 மான்னா 2 மில்லியனுக்கு வண்டி எடுத்து இந்த வண்டியை வந்து ஷேக் அண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 50 மான் கிட்ட ஆகும். இப்போ 2.5 மில்லியன் ஆகுது. நம்ம எடுத்து அதை பண்ணிவிட்டு நம்ம வண்டியை வந்து ஓட்டி முடிச்சுட்டு இந்த 10 நாளைக்கு அப்புறம் விற்றுட்டேன்னா கூட உங்களுக்கு பாதி போனால் விட பரவாயில்லையே, உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸு வந்து டூரிசம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்குது. ஸோ அந்த டூரிசம் பிஸ்னஸ்க்காக நிறைய பஸ்ஸுங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது நம்ம வெளியில் போய் கேட்கும்போது. ஸோ நம்மளுக்கே சொந்தமாக ஒரு பஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா சும்மா நான் வந்து இதெல்லாம் ஒரு அனலைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு நான். சரி வாங்க இந்த வண்டியில் பாருங்களேன் சீட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அப்போது லாயல் லக்ஸுரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. இப்போ நிறைய வந்து உடஞ்சி பிரிஞ்சு போயிருக்குது இது பார்த்திங்கன்னா அப்படியே. ஆனால் அவ்வளோதான் புஷ்பேக் பண்ண முடியுது, அதுக்கு மேலே பண்ண முடியல. ஓகே இங்கேயும் வந்து ஒரு சீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி. சாரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஒருத்தர் உட்காரதா இருந்தால் இதுலேயுமே வந்து உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த பஸ் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு சீட் பெல்ட்டோடவே இருக்குது. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் இருக்குது. ஸோ எல்லா சீட்டுக்கும் உங்களுக்கு சீட் பெல்ட் இல்லாமல் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த இருக்குது இல்லைங்களா, சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி இந்த வண்டிக்கெலாம் வந்துடுது. சரி வாங்க அடுத்த பஸ்ஸை போய் பார்க்கலாம். வேறு என்ன நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டியாக இருக்குங்க. இது வாங்குறது அந்தளவுக்கு ஏன்னா ஒரு செலவு வச்சுதுன்னு வச்சுக்கலாமே, தலையில் துண்டு தான் போட்டுன்னு போகணும் நம்ம. இப்போ இந்த வண்டி இங்கே வந்து இந்த பார்க்கிங்காவது இவங்க இடம் வச்சுருக்கிறாங்க, பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பஸ்ஸை நிறுத்தணும்னா பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 20,000 ரூபாய் ஆகிடும் எங்களோட டொக்கில் போய் நிறுத்துறதுக்கு. சரி வாங்க வேறு என்ன வண்டி இருக்கா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ட்ரக் எல்லாம் பாருங்கள், பிரிஸ்டோன் டயர் மொத்தமாக காலி ஆகிட்டுக்குது. இது முடிஞ்சு போச்சு. இது அதை டயரை ஃபுல்லாக மாற்றணும். நான் வண்டி நல்லா அடின்னு வச்சுருப்பாங்க போல. இவங்க மேலே ஏறி பார்க்கலாமா? வாங்க எல்லாம் திறந்து தான் இருக்குது. திறந்த வழி செல்லாத்தா மாதிரி போயின்னு இருக்க வேண்டியதுதான். செல்லாத்தா ஐயோ காப்பி ரைட் வந்து 2 அடி வேணாண்டா. இங்கே பாருங்க இப்போ நம்ம மேலே ஏறி வந்தோம்னா இதுனா வண்டி வாங்கின போது இருந்த கவரை அப்படியே பிரிக்காமலே வச்சுருந்துருக்காங்களா. இங்கே பாருங்க எவ்வளோ ரூஃப் பார்த்தீங்களா இன்னும் ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடி ட்ரக்ஸுங்க. வாங்க அந்த பக்கத்துலேருந்து ஏறி வருவோம். இது முன்னாடி பார்த்தீங்களா உங்களுக்கு பம்பரு ஏறி நின்று கண்ணாடி துடைக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து பம்பரை டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் நினைக்கிறேன். இது தனியாக அவங்க பண்ணியிருப்பாங்க, தனியாக ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஏறுவோம் இந்த ட்ரக்கில். ஆட யோஷ் எல்லா வண்டியும் திறந்து தான் இருக்குது. வாங்க ஏறுவோம். எப்படி என்னடா போய் படுத்துக்கிறியா அதுக்குள்ள? நம்ம ட்ரக் வாங்கிக்கலாமா? என்னடா ஒரே காலியாக இருக்கு, ஓட்டையாக இருக்கேடா. எல்லாம் நேவிகேஷனும் பிடிங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு வண்டியை. இங்கே பாருங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. ஐயோ சீட்டில் உட்காடுறாங்க அதுவாக மேலே ஏந்துக்குதுங்க. இங்கே பாருங்க இங்கே பாரு அப்பா சவுண்டு கேட்குதுங்களா? சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே கச்சுக்குன்னு பண்ணலாம் போல இருக்குது. ஓ இதில் ஆட் ப்ளூலாம் இருக்குது. இதில் வண்டி டீசல் வண்டி ஆன் பண்ணி பார்க்கலாமாவா? இரு பார்க்கலாம். இந்த வண்டி ஆனாவும் போல இருக்குடா. ஐயோ வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ நியூட்ரல் மீடியம். ஓ வண்டி ஏறுது. இல்லை வா வண்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ டீசல் இல்லையா? டீசல் இல்லை அப்படின்னு காட்டுது. ஓகே இன்னும் ஒரு குட்டி பஸ் ஒன்று இருக்குது பார்க்கலாம். இது பாருங்கள் இசுசுவோட 20 டன்னு ட்ரக்கு. இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எப்படி இந்த மாதிரி தான் ஜப்பானில் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது வந்தால் வரணும். டயர்லாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு பல்லு இருக்குது. ஐயோ என்னடா ஐயோ இதெல்லாம் வந்து கைலாங்கடைக்கு போட வேண்டிய வண்டிங்க இன்னுமே வச்சுருக்குறாங்களா? இது பார்க்கும்போதே ரொம்ப கலீஜியாக இருக்குது. ஐயோ 7,34,000 சில்லற வண்டி ஓடி இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு மிக்ஸிபிஷியில் ஆரம்ப காலத்தில் விட்ட வண்டின்னு நினைக்கிறேன். மிக்ஸிபிஷி ஃபூசோ. ஐயோ பேனாசோனிக் டிவி
ஏங்க இந்த டிவியெல்லாம் நான் வெற்றி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க. இன்னும் பாருங்கள் இந்த வண்டியில் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எந்த அளவுக்கு சொகுசாக இருந்திருக்கேன் பாருங்கள் இந்த வண்டி. இப்போ இந்த பேனாசோனிக் டிவி இருக்குது அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி. இது 30 வருஷம் வண்டி. 30 வருஷம் வண்டி அப்போ லக்ஸரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்போ வந்தவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க உண்மையிலே. இருக்கட்டும். ஸோ இந்த வண்டி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலீஜாக தாங்க இருக்குது. இந்த வண்டி வாங்குறதும் ஒன்று தான், வாங்காமல் ஓடிடுறதும் ஒன்று தான். இதெல்லாம் கைலாங்கடிக்கு போக வேண்டிய வண்டி. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. வாடா போகலாம். அப்போது வாங்க அடுத்து என்ன வண்டி பார்த்து அடுத்து என்ன வண்டி இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டேங்கர் லாரி ஒன்று இருக்குதுங்க. எப்போ கடல் மாதிரி வண்டி நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஆன் சைடில். என்னடா கண்ணு. இன்னொரு பஸ்ஸு வந்து ஏறினங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா பாருங்கள். அந்த காலத்துதுங்க இது. எப்படியும் ஒரு 35 வருஷம் அந்த திட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் கேமரா எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் பாருங்கள். ரியர் வியூ கேமரா பேனாசோனிக்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். குட்டி இந்த சிஆர்டி மானிட்டர் மாதிரி. அப்போல்லாம் இப்போ எல்இடி ஸ்க்ரீன் கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த மானிட்டரில் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத ஆன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி இல்லை, அதனால் ஆன் பண்ண முடியல. இது பின்னாடி இருக்கிற டிவியுமே வந்து ஆமாம் சிஆர்டி தான், பழைய டிவிங்க இது. இன்னமும் வந்து இந்த மாதிரியான பஸ்ஸெல்லாம் இருக்குது. அங்கே போகலாம். ஒரு ட்ரக் இருக்குது இல்லைங்களா, இசுசுவோட ட்ரக்கு. இந்த ட்ரக் பாருங்களேன். இப்போ இந்த பாடி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக ஏர் சஸ்பென்ஷன் இல்லைங்களா. நம்ம எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நான் கீழே இறக்குறேன். அங்கே போய் காட்டுறேன். அங்கே போய் காட்டு நான் இறக்குறேன். டயராண்ட போ. ஓகேவா? அப்படியே நில்லு. இப்போ மேலே ஏற்றுறேன். மேலே ஏறுதுல்ல? ஆனில் இருக்கா? ஆ 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த வண்டி. எப்படி கில்லி மாதிரி இருக்குது ஒரு வண்டி. இது என்னடா வண்டி இது? பாகிஸ்தானில் இருக்கிற வண்டி மாதிரி இருக்குது. பாகிஸ்தான்லலாம் இப்படி தான் இந்த மாதிரி தான் வண்டி டிசைன் பண்ணி ஓட்டின்னு இருப்பாங்க. கல்லன்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க வண்டியை. இரு திறக்க முடியல. ஐயோ டோர் தனியாக வந்துடும் போல இருக்கா. இங்கே தேயுதா? ஐயோ வண்டி போடுறா. இரு இது எப்படி தான் இருக்குது. உள்ளே ஏறி பார்க்கலாம். வா ஏறுவோம். எப்படி யப்பா சாமி. இந்த வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளேன்னு. டேஷ்போர்டுக்கெல்லாம் ஏடா கூடமாக போட்டு எப்பா 2,57,000. ஐயோ 2 லட்சம் கிடையாது, 25 லட்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. பா உள்ள நாத்தம் அப்படி தூக்குதுரா, குடலாம் பிடுங்குதுரா சாமி. இறங்கிடு. இந்த ஒரு பஸ் இருக்குங்க. அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர் பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிப்பு வந்திருக்குதுன்னு. இதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடுத்துகிட்டு நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் கூட போக தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. மொத்தம் காலிங்க. இப்போ இத்தனை வருஷத்து டயராக இருக்கும் இது. நம்ம மூஞ்சில் வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேட் இன் ஜப்பானா? அட பையங்களா இப்படி வெடிப்பாரு. அட பையங்க இதை வேற நிறுத்தி வச்சுருக்கானே. இதெல்லாம் வாங்கினோம்னா தலையில் துண்டு தான் போட்டுக்கணும். வா வேறு பஸ் இருக்கு. இந்த பஸ்ஸு பரவாயில்லையே, ஓரளவுக்கு இருக்குது. என்ன இது அங்கங்கே துரு பிடிச்சி போயிருக்குது வண்டி. ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதாவது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது? டொக்கு விழுந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, மற்ற வண்டிக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஓகேவா ரொம்ப இது எல்லாமே வந்து பழைய டிவிடி மிஷிபிஷி இது வண்டி. கைடுக்கு சீட்லாம் கொடுத்துருக்காங்கடா. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்டீரியர் பரவாயில்லடா, நாட் பேட்ரா. இன்டீரியர் நாட் பேடு. ஓகே இது ஓரளவுக்கு நல்லா தான்டா இருக்கு பஸ்ஸு. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? கூலிங் இருக்குது. சுட தண்ணி இருக்கான்னு தெரில. இந்த இடத்துல ஏன்னா புக்கு எதனா வச்சுக்கலாம் போல இருக்குது. கப்பு ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டு சாய், நீ அப்படியே சாய் புல் பண்ணு. அது இருக்கு பாரு, புல் பண்ணு. அப்படி நல்லா இருக்குடா.
இதுக்கு மேலே என்னடா வேணும்? இதில் கும்முன்னு இருக்குது. இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு நல்லா கலன்னு இருக்குது வண்டி. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் என்னென்னா ரியர் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஃபுல்லாக துரு பிடிச்சி போயிருக்கு. நல்லா இந்த இடத்துக்கு மேலே ஏறி வந்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இங்கே பாருங்களேன் என்ன ஸ்பேஸ் இருக்குதுன்னு. சான்ஸே இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் போல இருக்குது. இந்த இடத்துல எமர்ஜென்சி டோர் இருக்குது. ஓகே, போகலாம். இந்த வண்டி வேணால் நம்ம நோட் பண்ணி வைப்போம், பார்க்கலாம் என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வண்டியோட டயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டயர் நல்லா தாங்க இருக்குது ஓரளவுக்கு. ஓகே, டயர் நல்லா இருக்குது, நாட் பேட். பிரிட்ஜ்ஸ்டோன் தான் டயரு. ரியர் வீலும் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரியர் வீலும் நல்ல பட்டன் இருக்குது. ஆனால் என்னென்னா சஸ்பென்ஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஏர் சஸ்பென்ஷன் தான். இது ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. அது பிரச்சனை இல்லை, கல்லெல்லாம் மாட்ட தான் செய்யும் டயர்னா. என்னென்னா இதில் பின்பக்கம் மட்டும் இங்கே ஃபுல்லாக டிங்கரிங் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மழைக்கு வந்து தண்ணி நல்லா உள்ளே போயிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக காலி, அது டிங்கரிங் வரும். அதுதான் இந்த வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, எல்லா டயரும் நல்லா தான் இருக்குது. வாங்க இது கேபின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி நல்லா ஃப்ரீயாக தூக்க முடியுது. இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு பெரிய இதுவாக இருக்குது. இந்த இடத்துல ஏன்னா பேட்ரி கீட்ரி முன்னாடி பேட்ரி வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வெள்ளையாக இருக்குது. மூடு. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பஸ்ஸு. இதை கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி வைப்போம். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இது கூட ஒன்று வாங்கலாம். பாருங்கள், 4222 நம்பர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காருக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரக்கிலேருந்து பஸ்ஸுலேருந்து கார்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். இப்போ இந்த வண்டிலாம் பாருங்களேன், செரேனாவது வண்டி C26 இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்ரிட் கார்ஸ். இப்போ இது எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் ஆக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற வண்டிகளில் இதுவும் ஒன்று. இது ஒடிசி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஓரளவுக்கு மூவிங்கில் இருக்கக்கூடிய வண்டிங்க இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஆக்ஷனில் வந்து நம்ம இங்கே வந்து பிட் பண்ண முடியும். இதெல்லாம் பாருங்கள், கார் இன்டீரியர் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு. ஆக்சுவலாக ஒடிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியர் லக்ஸரியாகவே இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு 7 சீட்ரு நல்லாவே இருக்குது, வண்டி சாலிடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வண்டிங்களும் நம்ம இங்கே ஆக்ஷனில் வந்து எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஹைப்ரிட் வண்டி தான். இங்கே பாருங்கள், இதுமாதிரி நம்ம வண்டியை வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை ஆக்ஷனில் நம்ம பிட் பண்ணலாம். இதை இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ஹைப்ரிட் வண்டி, ப்ரியஸ்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மோக்கிங் வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில வண்டிங்க வந்து நிறைய ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்வா போய் பார்க்கலாமா? ஆக்வா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வண்டி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம். நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த வண்டிக்கும் ஆஸ்திரேலியாவில். அதே மாதிரி இதே மாதிரியான வண்டி தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். வித்து சாவி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா. அவ்வளோதான், வண்டி ஆன் ஆயிடுச்சு. அப்படியே வண்டியை நம்ம இது போட்டு போயினே இருக்க வண்டி தான். ஸோ இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டியில் என்ன ரேட்டு போகுது அப்படின்றது நம்ம ஆக்ஷனில் போய்ட்டு இது பிட் பண்ணால் தான் வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது பிட் பண்ணுவாங்க. ஸோ வண்டி இன்ஜின் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டா ஷட்டில் அப்படின்ற ஒரு வண்டி, இதுவும் ஹைப்ரிட் தான். ஸோ இந்த மாதிரியான ஹைப்ரிட் வண்டி உள்ளே போய் பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி நல்லா இன்டீரியர் நல்லா கும்முன்னு இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சாவியெல்லாம் வண்டியிலே இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம வண்டி வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து இவங்க ட்ரக்குங்க வச்சுருக்காங்க, அதில் போட்டு வந்து நம்மளுக்கு டைரெக்டாக அனுப்பிடுவாங்க வண்டிங்களை. வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, அடிபட்டிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சொல்லிவிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம அதை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். ஹைப்ரிட் வண்டிங்க இப்போ அதிகமாக ஜப்பான்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான வண்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து வெளி சந்தையில் நல்லாவே இருக்குது. சரி வாங்க, இந்த ஒரு மஸ்தா 2 அப்படின்ற ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டிக்குள்ளே எப்படி இருக்குது இன்டீரியர்ன்றதை போய் பார்க்கலாம். இப்படியா
ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாடி சும்மா சீட்டு அப்படியே உட்காந்து உடனே அப்படியே சாஃப்டாக இருக்குடா, சான்ஸே இல்லை. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 கிலோமீட்டர்கிட்ட ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத வந்து எழுதி ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆட்டோ இன் அப்படிங்க பாருங்கள். ஸோ வண்டியிலே நம்மளுக்கு இந்த சாவியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வண்டி பார்க்கறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்குங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டின்னு தெரில. இது கூட அங்கே அப்படியே வண்டி உள்ளே நீங்கள் அப்படியே நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இந்த வண்டிங்கள்லாம் என்ன ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி திட்டத்துக்கு வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை விட கம்மியாகவே எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சைடில் பாருங்கள், இங்கே 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இங்கே. இது ஃபுல்லாக நம்ம பின்னாடி தள்ளிட்டோம் அப்படின்னா மஸ்தா 2 அப்படின்ற ஒரு வண்டி இது. ஓகே, ஆன் பண்ணி பார்க்கலாமா? எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஏடா கூடமாக கொடுத்துருக்கேன். ஓ, வண்டி கில்லி மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன டீசல் இன்ஜினா? ஒரு வேளை டீசல் இன்ஜின் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மேனுவல் தான் இது எல்லாமே. ஓகே வாங்க லெட்ஸ் மூவ். சரிங்க மக்களே, இந்த காணொலியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுன்னா டிராக்டர் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. முடிஞ்சதுன்னா அந்த ஆப்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பூந்து என்ன மாதிரியான எக்ஸ்கவேட்டர் இருக்குது, என்ன மாதிரியான டிராக்டர் இருக்குது அப்படின்றத நம்ம 2வது பாகமாக ஒரு காணொலியில் முடிஞ்சால் பார்க்கலாம். போகிற வழியில் எனக்கு அந்த வழி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அந்த காணொலி எடுத்துகிட்டு தான் வந்து போவேன். இப்போ இந்த காணொலி மூலியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜப்பானில் இந்த ஆக்ஷனை பொறுத்து வண்டிங்களை வந்து நம்ம பார்த்து அந்த வண்டியோட நம்பரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் போய் பிட் பண்ணுறது அப்படின்றது தான். ஆன்லைனில் எப்படி பிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் நிறைய காணொலிகள் முன்னாடியே வந்து போட்டிருப்பேன். இங்கே வந்து ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் வந்து ஆகிக்கணும். மெம்பர்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா, 4 டிஜிட் நம்பரு, அந்த நம்பரை நம்ம போட்டு இந்த வண்டியை நம்ம பார்க்குறோம். ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்க்குறோம். வண்டியை பார்த்துட்டு ஓகேன்னதுக்கப்புறமா நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். கினிரி அப்படின்வாங்க, அதாவது நம்ம இதெல்லாம் பிடிச்ச வண்டிகள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இது எப்போ ஆக்ஷனுக்கு வருது அப்படின்ற டேட்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அந்த டேட்டில் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வரும். இப்போ 1 மணி அப்படின்னா 1 மணிக்கு உங்களுக்கு வந்து பிட்டிங் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்ம பிட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து யார் ஹையஸ்ட் பிட்டரோ அவங்களுக்கு வண்டியை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஆக்ஷன் நடக்குது. ஜப்பானோட ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த வண்டி உள்ளே வரும்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வந்து சொல்லிவிடுவாங்க. அதனால் பெரும்பாலும் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கவே தான் இந்த மாதிரி ஆக்ஷன் கம்பெனிகளில் மக்கள் வந்து வாங்குறாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாமே, திருட்டுத்தனமாக ஒரு ஓடோமீட்டர் ரீடிங் சொல்கிறதோ இல்லை அடிப்பட்ட ஆக்சிடென்ட்டான வண்டியை நல்ல வண்டின்னு சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ரெப்புடேஷன்ன்றது குறைஞ்சிரும். அதனால் நிறைய பேர் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குது. ஜப்பானை பொறுத்தவரைக்கும் ரெப்புடேஷன் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வாகனங்கள்லாம் இவங்களை சூப்பராக வந்து வித்துட்ருக்காங்க வெளி சந்தையில். அப்போ இந்த ஒரு காணொலி மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சயோனரா, உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.